அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எப்ரின், வெல்கம் டு நாளை தினம். பிரவீன் குருவாத்தில் செகண்ட் பேப்பர்லேருந்து தட்சிண பாரத இந்தி பிரச்சார் சபாவில் லாஸ்ட் பார்ட்டில் ஏற்கனவே டிஃபனி ஃபுல்லாக 6 லெசனில் போட்டிருக்கோம். எஸ்ஏ 1 2 3 4 போட்டிருக்கோம். நீங்கள் 5th லெசன் பார்க்குறோம். கர்நாடகக்கே ஹிந்தி பிரச்சாரில் பார்க்கணும். கர்நாடகமே ஹிந்தி பிரச்சார். நான் நாகப்பா அவர்கள் தான் இது ஏற்றிருக்கிறார். சாராம்ச लिखिए இப்போ தான் ஃபுல்லாக எஸ்ஏ பார்க்குறோம். கர்நாடக में हिंदी प्रचार के संबंध में एक निबंध लिखिए. கர்நாடக பிரச்சார சபா பற்றி ஒரு கட்டுரை எழுதுக. गांधी जी ने सारे भारत को एक सूत्र में बांधने चाहा. காந்திஜி அவர்களும் உலகம் சாரே அப்படின்னா முழுவதும் பாரதம் முழுவதும் ஒரு மொழி தேவை என்று விரும்பினார். இஸ் உத்தேசிய को पूर्ति के लिए उन्होंने हिंदी प्रचार पर जोर दिया. உடனே இந்த நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு பூர்த்தி செய்வதற்காக காந்திஜி அவர்கள் ஹிந்தி பிரச்சார தேவை என்று விரும்பினார். सन 1918 में उन्होंने अपने सबसे छोटे बड़े தேவதாஸ் காந்திக்கு மதராஸ் பேஜே. பிறகு 1918ஆம் ஆண்டு அவர் காந்திஜி அவர்கள் தன்னுடைய இளைய மகனான சோட்டே அப்படின்னு தன்னுடைய இளைய மகனான தேவதாஸ் காந்தியை சென்னைக்கு அனுப்பி வைத்தார். பேஜே அப்படின்னா அனுப்பி வைத்தார். पूरे दक्षिण में हिंदी प्रचार होने लगा. பூரே தென்னிந்தியாவில் முழுவதும் பூரே தக்ஷின் மே அப்படின்னா தென்னிந்தியா முழுவதும் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு அந்த தென்னகத்துக்கெல்லாம் ஹிந்தி மொழி வேண்டும் என்று நினைத்தார். हिंदी प्रचार की लहर सन 1922 को कर्नाटक पहुंची. ஹிந்தி பிரச்சாரக்கு லகர் அப்படின்னா அலைன்னு அர்த்தம். அந்த ஹிந்தி பிரச்சாரத்துடைய அலை 1922 அடைந்தது. பகுங்சி கர்நாடகத்தில் அடைந்தது. அப்போ தான் அந்த ஆண்டு தான் ஹிந்தின்றது என்னன்றது கர்நாடகத்துக்கு தெரிந்ததான். தப்பு அப்பொழுது कर्नाटक के कई युवक हिंदी प्रचार के लिए आगे बढ़े. அப்பொழுது கர்நாடகத்தில் கயி யுவக் அப்படின்னா பல இளைஞர்கள் இந்தி மொழியை ஆகே படே இந்தி மொழி கற்க முன்வந்தனர். பகல் ஸ்ரீ எம்பி சிவராம் சர்மா ஹிந்தி பிரச்சார் கர்னே லகே. அந்த நேரத்தில் முதல்ல பகல் அப்படின்னு அவர் முதல்ல ஸ்ரீ எம்பி சிவராம் சர்மா ஹிந்தி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். உன்கே பாத் அது அவருக்கு பிறகு பீகார் கே ஸ்ரீ தேவதூத் வித்யார்த்தி ஹிந்தி பிரச்சார கர்த்தியத்தே. ஃபஸ்ட்டு சிவராம் சர்மா ஹிந்தி தொடங்கி வச்சார் கர்நாடகாவில். அடுத்து பீகாரில் இருக்கிறவர் அந்த மாநிலத்திலேருந்து இந்த தேவதூத் வித்யார்த்தி அவர் அடுத்து தான் ஹிந்தி பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தார். பிறகும் கூட ஸ்ரீ ஜமுனா பிரசாத் சிவார்த்தத் ஹூப்ளி பகுஞ்சே. பிறகு ஃபிர்பி ஸ்ரீ ஜமுனா பிரசாத் ஸ்ரீவாஸ்தவ ஜூப்ளி பகுஞ்சி. वहांग कार्य क्षेत्र तैयार करके सन 1925 में மைசூர் ஆயே. அங்கேருந்து என்ன பண்ணார், அந்த காரியக்கள் மைசூருக்கு வந்தார். இவங்க அங்கே முடிச்சுட்டு மைசூருக்கு வராங்க. மைசூர் நகர் கே उत्साही नौजवानों के परिश्रम के कारण मैसूर में 1931 में हिंदी प्रचार सभा की स्थापना हुई. அங்கேருந்து 1925ஆம் ஆண்டு மைசூருக்கு வந்தவுடனே அங்கேருந்து மைசூர் நகரத்தில் முக்கியமான இடத்துல மைசூர் நகரத்தில் உற்சாகி நௌஜாமோ அப்படின்னா அங்கே புகழ்பெற்று விளங்கிய உற்சாகமாக இருக்கின்ற இளைஞர்கள் பரீட்சமே இருக்கின்ற இளைஞர்கள் கடின உழைப்பின் காரணமாக கடின உழைப்பின் காரணமாக மைசூரில் 1931ஆம் ஆண்டிலிருந்து ஹிந்தி பிரச்சார ஒரு ஸ்தாபனம் நிறுவப்பட்டது. ஸ்தாபனம் அப்படின்னா நிறுவனம்னு அர்த்தம்.
முதல்ல வந்து மைசூர் வந்து 1931 வந்து ஹிந்தி பிரச்சார ஸ்தாபன நிறுவனம் நிறுவப்பட்டது. ஹிந்தி கா படியா பிரச்சார் சல்னே லகா. அப்போ வந்து ஹிந்தி வந்து அங்கே வந்து ஊக்குவிக்கப்பட்டு நடைபெற்றது. மக்களுக்கு வந்து என்ன பண்ண உற்சாகமாக வந்து ஊக்குவிக்கிறாங்க. அதான் சல்னே லகா. சபாநிதி பவன் கிரேம் கரித்தினே மே சஃபல் ஹுயி. சபா அப்படின்னா நம்ம பிரச்சார சபா வந்து நிஜி அப்படின்னா வந்து தனியார் பவன்னா வந்து பில்டிங் கட்டிடம். அந்த தனியார் கட்டிடத்தை வந்து வாங்கி அதில் வெற்றியை பெற்றது. கரித்தினே அப்படின்னா வந்து வாங்கிறது. தனியார் அந்த கட்டிடத்தை வந்து விலைக்கு வாங்கி என்ன பண்ணுறாங்க, அதில் வெற்றி அடைந்தனர். சபா வந்து ஒரு கட்டிடம் வாங்கி அதில் வெற்றி அடைஞ்சிடுறாங்க. சபா கோ ராஜ்ய சர்க்கார் கி மானியத்தா பி மிலி. அந்த சபா மூலியமாக வந்து ராஜ்ய அப்படின்னா அந்த மாநிலம், அந்த மாநிலத்தில் வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து கர்நாடக அரசு வந்து அவங்க வந்து அங்கீகரித்தது. அந்த கட்டடத்துக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க. அப்பு மைசூர் ஹிந்தி பிரச்சார சபா பஞ்சிகிருத் ஹிந்தி பிரச்சார் சன்சதா பன் கயி. பிறகு அப்பொழுது மைசூர் ஹிந்தி பிரச்சார சபா வந்து அந்த கட்டடத்துக்கு வந்து பதிவு பண்ணிடுறாங்க. இந்த பஞ்சிகிருத் அப்படின்னா வந்து பதிவு பண்ணி அந்த ஹிந்தி பிரச்சார சபா வந்து சன்சதா அந்த நிறுவனம் வந்து அந்த நிறுவனத்துக்கு வந்து பன்கையும் நிறுவனமாக மாறிவிட்டது. சபா மே புஸ்தகாலய ஒரு வாச்சனாலய பி ஹே. அந்த சபா அந்த கட்டடம் வாங்கினாங்கல்ல, அந்த சபா அந்த கட்டடத்தில் வந்து நூல் நிலையமும் அந்த கட்டடத்திலே வச்சுருக்காங்க. நூல் நிலையம் மற்றும் வந்து பேப்பர்ஸ்லாம் வாசிக்கிறது, செய்தித்தாள்கள்லாம் வாசனாலயா அப்படின்னா வந்து வாசிப்பு கூடமும் இருந்தது. இசி சபாக்கே இந்த சபா மொழியின் காரணமாக சன் 1938 மே விஸ்வ வித்யாலய மே ஹிந்தி கா ஸ்தான் மிலா. இந்த சபா மூலிமா வந்து மறுபடியும் வந்து 1938ஆம் ஆண்டில் வந்து விஸ்வவித்யாலயா அந்த இடத்துல வந்து ஹிந்தி அந்த இடம் வந்து அவங்களுக்கு ஹிந்தி ஸ்தான் மிலா, ஹிந்திக்குன்னு சொல்லி அந்த இடத்த வந்து வித்யாலய இடத்த வந்து இந்தி இடம் கிடைத்தது. சாப்தாகிக் ஹிந்தி பாத் விவாத் கா ஆயோஜன் கிடைத்தது. சாப்தாகிக் அப்படின்னா வந்து வாரம்னு அர்த்தம். இப்போ சப்தாக் அப்படின்னு வாரம் சொல்கிற மாதிரி பன்மையில் சொல்கிறாங்க. சாப்தாகிக் ஹிந்தி பாத்வாதிக் அப்படின்னா வந்து விளம்பரங்கள். வாரம் என்ன பண்ணுறாங்க, ஹிந்தியில் வந்து விளம்பரங்கள்லாம் வந்து செய்யறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டன. ஹிந்தி விளம்பரம் பார்க்க மக்களுக்கு வந்து சீக்கிரமாக அவங்க எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சபையில் வந்து போடுறாங்க. பிரதிதின் சாயங்காலினிக் ஹிந்தி வர்க்க சஞ்சாலன். பிரதிதின் ஒவ்வொரு நாளும். அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி விளம்பரங்கள் போடுறாங்க. அப்புறம் ஒவ்வொரு நாளும் வந்து சாயங்காலினிக் அப்படின்னா வந்து மாலையிலன்னு அர்த்தம். இப்போ சாயந்தரம் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். அந்த மாதிரி வந்து ஹிந்தியில் வந்து சாயங்காலினிக் அப்படின்னா மாலை பொழுதுன்னு அர்த்தம். அந்த மாலையில் வந்து ஹிந்தி வகுப்புகள்லாம் வந்து அவங்க வந்து கற்றுத்தராங்க மாணவர்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம். அந்த ஹிந்தி வர்க்க சஞ்சாலன் ஹிந்தி வகுப்புகள் கற்றுத்தரப்பட்டன. பிரதீக் 6 ஹிந்தி நேதாவும் அவரு சாகித்ய கோங்கி சந்தர்ஷன் பிரணாம் பத்திர வித்தர்னா சம்ய பர் சிபிரியா உல்லாஸ் யாத்திர காரியக்கம் विद्यार्थियों वकील और अध्यापकों के लिए गीसीय कालीन हिंदी वर्ग का संगठन महिला हिंदी वर्ग को व्यवस्था सल्ता हिंदी वाचलाये कार्यक्रम मैसूर हिंदी प्रचार सभा की விசேஷ்டாயே. மற்றும் வந்து மாலையில் வந்து ஹிந்தி வகுப்புகள் நடத்தப்பட்டன. பிரதிஷ்டித்து ஹிந்தி நேதாவும் அப்படின்னா வந்து புகழ்பெற்ற தலைவர்கள் மற்றும் வந்து இலக்கியம் சாகித்யம் அப்படின்னா வந்து இலக்கியம் கற்றவர்களும் சந்தார்சன் வந்து பிரணாம் பத்திர வித்திரன் அப்படின்னா வந்து சான்றிதழ்கள்லாம் வந்து
தேர்வு எழுதுனா அந்த சான்றிதழ்லாம் கொடுக்குறாங்கள, அந்த சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. அந்த சமய அப்புறம் அந்தந்த நேரத்தில் வந்து முகாம்கள்லாம் வந்து உல்லாஸ் யாத்திரை அங்கங்கே வந்து சபா வந்து ஒரு முகாமாட்டம் போட்டு ஹிந்தி முகாம் போட்டு அங்கங்கே மக்களுக்கு வந்து கற்பிக்கப்பட்டன. காரியக்கம் கற்பிக்கப்பட்டன. மாணவர்களுக்கு மாணவர்கள் மற்றும் வக்கீல் மற்றும் ஆசிரியர்களுக்காக கீஸ்ப காலின் ஹிந்தி வர்க்க இந்த மாதிரி வந்து வேலைக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து பகல் ஃபுல்லாக வேலைக்கு போயிட்டு மாலையில் வந்து அவங்களுக்கு வந்து ஹிந்தி வகுப்புகள்லாம் நடத்துறதுக்கோசரம் அந்த வகுப்புகள்லாம் அவங்க வந்து நடத்தப்பட்டன. சாரங்கன் மகிழா ஹிந்தி வர்க்கக்கு யவஸ்தா சல்தா ஹிந்தி வந்து வாஸ்னால்ய அங்கே மற்றும் வந்து சல்தா நடமாடும் ஹிந்தி பாடங்கள் நடத்தப்பட்டன. அங்கங்கே வந்து ஒரு கேம்ப் மாதிரி போட்டு ஹிந்தி வகுப்புகள்லாம் நடத்தப்பட்டன. காரியக்கம் மைசூர் ஹிந்தி பிரச்சார சபாக்கு விசேஷதாயம் இதெல்லாம் வந்து மைசூரில் வந்து கர்நாடகாவில் வந்து முக்கிய வந்து சிறப்புடைமை ஆக்கப்பட்ட முக்கிய சிறப்பு அம்சமாக விளங்குகின்றன. ஹிந்தி மொழிக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து சபாகள்லாம் ஏற்படுத்தப்பட்டு மக்கள் ரீதியில் வந்து ஹிந்தி வந்து அதிகமாக வந்து பிரச்சாரம் செய்து ஒரு முக்கிய தலமாக கர்நாடகா வந்து விளங்குகிறது மைசூர் அப்படின்ற. சன் 1935 से 1980 तक धारवाड़ हिंदी प्रचार सभा का इतिहास एक प्रकार से कर्नाटक में हिंदी प्रचार का इतिहास है. சன் வந்து 1935 ஆண்டிலிருந்து 1980 ஆண்டு வரை தக்குன வரை 35 ஆண்டிலிருந்து 80 ஆண்டு வரை வந்து தார்வாடு ஹிந்தி பிரச்சார சபா அந்த சபா தார்வாடு ஹிந்தி பிரச்சார சபாவிலேருந்து அதனுடைய வரலாறு இதிகாஸ் அப்படின்றது அதனுடைய வரலாறு வந்து ஒரு முக்கிய வகையாக பார்க்கப்படுகிறது. பிரக்கார் அப்படின்னா வகைன்னு அர்த்தம். ஒரு முக்கிய வகையாக இங்கே கர்நாடகாவில் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஒரு இதிகாசமாக ஒரு வரலாறாக பார்க்க முடிகிறது. ஸ்ரீ சித்தாநாத் பந்த் இஸ் சபா கே பிரணாத்தே இதில் வந்து சித்தாநாத் பந்த் அவர்கள் வந்து இந்த சபாவில் வந்து ஒரு உயிர் நாடியாக இருக்கிறார். பிரான் அப்படின்னா வந்து உயிர் அர்த்தம். இந்த சபாவில் வந்து ஒரு முக்கிய ஒரு நபராக இருக்கிறார். சன் 1955 மே ஸ்ரீ பி வெங்கடாச்சல் சர்மா பிராந்திய மந்திரி பனே 1955 ஆண்டு ஸ்ரீ பி வெங்கடாச்சல சர்மா வந்து பிராந்திய அப்படின்னா வந்து மாகாண மந்திரியாக இருந்தார். அந்த கர்நாடகா மாகாணத்தில் வந்து அதில் வந்து மந்திரியாக இருந்தார். யார் அப்படின்னா வந்து ஸ்ரீ பி வெங்கடாச்சலம் அவர்கள் வந்து வெங்கடாச்சலம் சர்மா வந்து மந்திரியாக இருந்தார். இசி சம்மிய இந்த நேரத்தில் பாரத் வாணி நாமக்கு மாசிக் பத்திரிகா கா பிரகாஷன் காரிய ஆரம்பகுவா இந்த நேரத்தில் வந்து பாரத் வாணி நாமக் என்ற பெயரில் வந்து பத்திரிகை வந்து மாசிக் பத்திரிகா என்ற பத்திரிகைகள் வந்து பிரகாசித்துடன் வெளியிடப்பட்டன. அப்போ தான் வந்து இந்த பத்திரிகை வந்து வெளியிட ஆரம்பமாக இருந்தது. ஏப்ரல் 1964 மே धारवाड़ हिंदी प्रचार सभा का रजत जयंती मनाया गया. கிபி ஏப்ரல் அப்படின்னா வந்து ஏப்ரல் மாதம்னு அர்த்தம். ஏப்ரல் மாதம் வந்து 1964 ஆண்டு தார்வாடா என்ற இடத்துல வந்து ஹிந்தி பிரச்சார் சபா வந்து ரஜன் ஜெயந்தி விழாவாக மனாங்கி கொண்டாடப்பட்டது. ஆக்ராக்கு केंद्रीय संसदों के अध्यक्ष श्री बालकृष्ण राम ICS की अध्यक्षता में भारतीय भाषा सम्मेलन சம்பன்ன ஹுவா. ஒரு வந்து ஆக்ராவினோட கேந்திரிய மைய அரசு இந்த மைய அரசில் வந்து இந்த சன்சதா அப்படின்னா இந்த மைய அரசில் வந்து
அத்தியக்ஷ தலைவராக யார் இருந்தார்னா ஸ்ரீ பாலகிருஷ்ணர் ராம் அவர்கள் வந்து இதில் வந்து தலைவராக இருந்து பொறுப்பேற்றார். அத்தியக்ஷதா அவருடைய தலைமையில் தான் வந்து பாலகிருஷ்ணர் தலைமையில் தான் வந்து இது வந்து இந்த பாரதிய பாஷா சம்மேளன் வந்து பாரதிய பாஷா பாரத மொழி மாநாடு என்ற இதில் வந்து தலைப்பில் வந்து சன்பன்ன ஹுவா என்ற தலைப்பில் வந்து இவர் தலைமையில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. இந்த மாநாடு ஆரம்பிக்கப்பட்டது. ரஜத் ஜெயந்திக்கு அவசர் பர் கவி சம்மேளன் கீத் நாடக் ஆதி கா பி ஆயோஜன் ஹுவா. இந்த ரஜத் ஜெயந்தி இந்த இதில் வந்து கவிஞருடைய மாநாடு. இப்போ வந்து கவி அப்படின்னா வந்து புலவருடைய கருத்தாங்கம் சொல்லுவாங்க. அவங்களுடைய வந்து கீத் அப்படின்னா பாடல் இருக்குது, அடுத்தது நாடகங்கள் போன்றவை இதில் வந்து ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டன. இந்த மாநாட்டில் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டன. கர்நாடக ஹிந்தி கே பிரதி சார்வஜனிக் சகானுபூர்த்தி ஜஹானா வந்து கர்நாடகத்தில் வந்து ஹிந்தி மீது பிரத்தி அப்படின்னா கர்நாடக ஹிந்தி மொழி மீது வந்து பொதுமக்கள் சார்வஜனிக் அப்படின்னா வந்து இப்போ பொதுமக்கள் வந்து அதில் வந்து அனுதாபத்தை தூண்டிவிட்டனர். ஜஹானா அப்படின்னா வந்து தூண்டுகிறது அனுபவத்தை சகானபித்தா அப்படின்னா வந்து அனுபவத்தை வந்து பொதுமக்கள் வந்து அதில் தூண்டுதல். ஹிந்தி பிரச்சாரக் சம்மேளன் ஆயோஜித் கர்ணா வித்யாலய சங்கடத்து கர்ணா சதானிய ஹிந்தி பிரச்சார संस्थाओं में गया देना आदि कार्यों में सभा सरकार को पूरी மகாத்திய கர்த்திகை. இதில் வந்து மக்கள் வந்து எதுக்கு தூண்டுறாங்க அப்படின்னா ஹிந்தி மொழி வந்து ஒரு ஆர்வத்தோடு வந்து நம்ம படிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் என்ன பண்ணுறாங்க, இந்த பொதுமக்கள் இதில் வந்து ஹிந்தி மொழி வந்து அந்த பிரச்சாரத்தை வந்து சொல்கிறாங்க. அதுதான் ஹிந்தி பிரச்சாரக்கு ஹிந்தி மொழி வந்து கற்றுத்தருவில் வந்து அந்த மாநாட்டில் வந்து சொல்கிறாங்க செய்கிறதுக்கு வந்து அதில் வந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆயோஜித் ஏற்பாடு செஞ்சு அதில் வித்யாலய சங்கடன் வித்யாலயன்னா கல்விக்கு வந்து அந்த ஹிந்தி மொழி வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து ஏற்பாடு செய்கிறாங்க. அடுத்தது சதானித்து அப்படின்னா வந்து உள்ளூர் மக்களுக்கு ஹிந்தி பிரச்சாரக்கு சந்தாதோன்மே யோக அவங்களுடைய உள்ளூர் மக்களும் தன்னுடைய ஹிந்தி மொழியில் வந்து தன்னுடைய பங்களிப்பு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதை கொடுக்குறாங்க. போன்ற காரியத்தில் போன்ற பணிகளில் வந்து சபா வந்து இந்த சபா வந்து தன்னுடைய சர்க்கார் அப்படின்னா கர்நாடக அரசு வந்து பூரா மகாயத்தா கர்த்திகை மக்களுக்கு வந்து நல்ல பயன்களை அளிக்கிறது. हजारों प्राणित प्रचारक सभा के உத்தரணிய அது ஆயிரக்கணக்கான பிராணித்து அப்படின்னா வந்து சான்றிதழ்கள் ஆயிரக்கணக்கான வந்து சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து பிரச்சாரக்கு அப்படின்னா வந்து அந்த தேர்வுக்கு அனுப்புகிறாங்களா அவங்ககிட்ட வந்து சபா வந்து அவங்கள்ட்ட சான்றிதழ் வந்து வழங்கப்படுகின்றன. மைசூர் रियासत हिंदी प्रचार समाप्त मैसूर हिंदी प्रचार परिषद मैसूर रियासत हिंदी प्रचार அப்படினா வந்து மைசூர் ரியாசத் ஹிந்தி பிரச்சார் வந்து ஹிந்தி பிரச்சாரத்தை வந்து ஊக்குவிக்குதல். அடுத்து நெக்ஸ்ட் வந்து மைசூர் ஹிந்தி பிரச்சார் வந்து பரிஷத் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்னா மக்களை உட்கார வச்சு அவங்களோடது ஹிந்தி மொழினா எப்படி படிக்கணும் செய்யணும் அதோடைய நோக்கம் என்ன அப்படின்றது அவங்கள என்ன உட்கார வச்சு கவுன்சிலிங் மாதிரி வந்து மக்களுக்கு வந்து ஹிந்தி மொழி வந்து சொல்கிறாங்க. குடகு ஹிந்தி பிரச்சார சபா தும்கூர் ஹிந்தி பிரச்சார சபா பாரதிய நகர் ஹிந்தி பிரச்சார சபா बेलगांव हिंदी प्रचार सभा हिंदी का பிரச்சார் கூபுகர் ரகிகை. இந்த அளவுக்கு வந்து கர்நாடகாவில் வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சார சபா வந்து ஒவ்வொரு இடத்துலையும் முக்கியமான இடத்துலாம் பிரச்சார சபா போட்டு மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க வேண்டிய அளவு ஹிந்தி மொழி வந்து நன்றாக கூபுகர் ரகிகை நன்றாக ஹிந்தி மொழி வந்து ஊக்குவிப்பதற்காக கற்றுத்தருகின்றனர். மைசூர் நரேஷ் சி கிருஷ்ணராய்
ஓடோ ஓடோ ரோய் துவாரா கர்நாடக में ஹிந்தி பிரச்சார மைசூரில் வந்து நரேஷ் அப்படின்னா வந்து மன்னன் அர்த்தம். அந்த ராஜா மைசூர் ராஜா வந்து ஸ்ரீ கிருஷ்ணராய ஓடையார் வந்து அவங்களோட மூலமாக அந்த மன்னருடைய மூலமாக வந்து ஓடையார் அப்படின்னு தான் உடையார் சொல்லுவாங்க அந்த இடத்துல. அந்த வந்து கிருஷ்ணராஜ் உடையார் அவர்கள் மூலமாக கர்நாடகத்தில் வந்து ஹிந்தி பிரச்சார அவருடைய மூலமாக கிருஷ்ணராவ் உடையார் மூலமாக காரிய கியா ஜாத்தா அவருடைய மூலமாக என்ன வேலை பார்க்கப்பட்டது. காம்னா வந்து காரிய கியா காரியன வேலைன்னு அர்த்தம், வேலை பார்க்கப்பட்டது. ராஜ்குமார் ஸ்ரீ ஜெய சாம்ராஜ் ஓடையார் அப்படின்னா வந்து உடையார்னு அர்த்தம் தமிழில். ஜெய் साम्राज्य वड़यार को हिंदी पढ़ाने का பிரபந்த கியா. உடனே ராஜ்குமார் அப்படின்னு அந்த இளவரசருக்கு வந்து ஸ்ரீ அந்த இளவரசர் பேர் தான் இது வந்து ஸ்ரீ சாம்ராஜ் உடையாருக்கு வந்து ஹிந்தி வந்து கற்பிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. ஹிந்தி பிரச்சாரக்கு ராஜ்மஹல் மே ஜாக்கர். அப்போ வந்து பிரச்சாரக் அப்படின்னா இந்தி வந்து கற்பிக்கும் ஆசிரியர்கள் வந்து அந்த அரண்மனைக்கு ராஜ்மஹல் அப்படின்னா அந்த அரண்மனைக்கு அந்த பேலஸுக்கு வந்து வராங்க. அந்த இளவரசருக்கு வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மன்னர் சொன்னவொன்னே வந்து அந்த இந்தி ஆசிரியர்கள்லாம் வராங்க. ஜாக்கர் ராஜ்குமார் கோ ஹிந்தி சிக்கானே லகே. உடனே ராஜ்குமாருக்கு என்ன பண்ணுறாங்க, ஹிந்தி வந்து அவங்க வந்து கற்றுத்தராங்க. मैसूर राज्य में यज्ञ कुबर फैली थी, इसका अच्छा प्रभाव हुआ. உடனே இந்த இளவரசருக்கு வந்து ஹிந்தி கற்றுத்தராங்கன்னு இந்த செய்தி வந்து மைசூர் ராஜா இருந்த மைசூர் மாகாணத்தில் வந்து இந்த கபர்னு செய்தி நியூஸ் இந்த செய்தி வந்து பரவ ஆரம்பிச்சு, மக்கள் ரீதியில் வந்து பரவ ஆரம்பிச்சது. இது வந்து अच्छा प्राप्त हुआ. लोग बड़ी संख्या में ஹிந்தி சீக்கினே லகே. அப்போ வந்து மக்கள் ரீதியில் பரவ ஆரம்பிச்சது. மக்கள் என்ன பண்ண இளவரசரே வந்து ஹிந்தி வந்து கற்றுக்குறாங்க, ராஜா ஏற்பாடு பண்ணி ஹிந்தி வந்து கற்றுக்குறாங்க, நாமளும் ஹிந்தி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, பல மக்கள் வந்து படி சங்கியா பல எண்ணிக்கையில் வந்து மக்கள் வந்து ஹிந்தியை கற்றுக்க ஆரம்பித்தனர். मैसूर विश्वविद्यालय में सन 1950 में ஹிந்தி MA வர்க்க கோலா. பிறகு தான் வந்து மைசூரில் வந்து 1950 வந்து ஹிந்தி வந்து முதுகலை படிப்பு வந்து MA வந்து வகுப்பு வந்து ஆரம்பிக்கப்பட்டது. முதல்ல வந்து அந்த வித்யாலயம் வந்து 1950 தான் வந்து அந்த விஸ்வவித்யாலயம் வந்து திறக்கப்பட்டது. சன் 1957 में दावनगेरी में हिंदी प्रचारक सम्मेलन हुआ. सन 1957 தாவன்கேரியில் வந்து ஹிந்தி பிரச்சார மாநாடு நடைபெற்றது. மைசூர் ராஜா जयसाम राजा उடையார் ने हिंदी में பாஷன் தியா. அந்த மாநாட்டில் வந்து மைசூர் ராஜா வந்து அதில் வந்து உரையாற்றினார். பாஷன் அப்படின்னா ஹிந்தியில் வந்து உரையாற்றுறார். मैसूर राज परिवार में गई हिंदी लिख के को ஆர்த்திக் சகாயத்தா கி. அவர் வந்து அந்த ராஜா வந்து உரையாற்றுறாரு. அந்த மைசூர் ராஜ் பரிவார், இந்த மைசூரில் வந்து அந்த ராஜ் பரிவார்னா அந்த குடும்பம், இந்த மகாராஜாவுடைய அந்த குடும்பம் வந்து ஹிந்தி லேக்கக்கு பல வந்து ஹிந்தி எழுத்தாளர்களுக்கு வந்து நிதி உதவி செய்தது. ஆர்த்திக் அப்படின்னா நிதி நடத்த சகாயத்தான உதவி. அந்த எழுத்தாளர்களுக்கு வந்து அவங்க தான் வந்து அந்த ராஜாவுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்தது, இளவரசனும் ஹிந்தி கற்றுக் கொடுத்தது. அதனால் வந்து எழுத்தாளர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நிதி உதவி செய்தனர். சர்வ பிரதம் ஹிந்தி கன்னட கோர்ஸ் கே பிரகாஷன் மே பி மைசூர் ராஜாவும் ने
சகாயத்தாக்கி வந்து சர்வ பிரதன் முதல்ல வந்து ஹிந்தியும் கன்னடமும் வந்து கோர்ஸ்னால் அகராதின்னு அர்த்தம். ஹிந்தியும் கன்னடமும் வந்து முதல்ல வந்து இங்கே அகராதி வளர்ச்சி பெற்றது. பிரகாஷன்மே வளர்ச்சி பெற்றது. மைசூர் ராஜாவும் சகாயத்தாக்கி இதுக்கு வந்து மைசூர் ராஜா வந்து இதுக்கு வந்து இந்த அகராதியை ஏற்றுவதற்கு உதவி செய்தார். हिंदी के प्रकार में कर्नाटक के हमेशा आग रही हैं. ஹிந்தி பிரச்சாரத்தில் வந்து கர்நாடக அரசு வந்து இப்போ முன்னணியில் இருக்கிறது. ரகாகை முன்னணியில் இப்போ இருந்து வருகிறது. யகாங்கிக்கு ஹிந்தி பிரச்சாரக்கு நிகஸ்வார்த்த சேவாகை ஹிந்தியில் வந்து இப்பொழுது யகாங்கிக்கு இப்பொழுது இந்த ஹிந்தி பிரச்சாரக்கு இந்திய கற்பிக்கும் ஆசிரியர்கள் வந்து தன்னலமற்று சேவை செய்கின்றனர். உன்கி சேவா நிக சந்தேக சராக நீரியகை இது வந்து உண்மையிலே உன்கா சேவா இந்த சேவையில் வந்து நிக சந்தேகம் இது வந்து உண்மையிலே வந்து பாராட்டுக்குரியது. இது வந்து பொய்யல்ல. நிக சந்தேகம் அப்படின்னா அது வந்து பொய்யான தோற்றம் கிடையாது, இது உண்மையானது. உண்மையிலே இது பாராட்டுக்குரியது. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் ஃபஸ்ட்டே வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.